ஒரு காலத்தில் ஊதா மற்றும் மஞ்சள் நிற மேகங்கள் மிதக்கும் ஸ்வர்க்கத்தின் சிகரத்தில் துளசி என்றொரு அழகான வெள்ளை குதிரை வாழ்ந்து வந்தது. துளசி சாதாரண குதிரையில்லை. அதன் முதுகுக்கு பின்னால் பால் போல வெண்மையான வானவில் நிறங்கள் பிரதிபலிக்கும் பெரிய சிறகுகள் இருந்தன. அது வானம் முழுவதும் மின்னலைப் போல வேகமாக பறக்கும். அதன் நீண்ட வெள்ளி பிடரியும் வாலும் நட்சத்திரத் தூசியால் பளபளக்கும். ரகசிய பூங்கா. ஒரு நாள் காலையில் துளசி சாதாரணமாக பறந்து கொண்டிருக்கையில் கீழே பூமியில் ஒரு ரகசியமான பூங்காவை பார்த்தது. அந்த பூங்காவைச் சுற்றிலும் தங்க நிற வேலி இருந்தது. உள்ளே உலகின் மிக அழகான வண்ண மலர்கள் பூத்திருந்தன. மையத்தில் 3 சிறுவர்கள், அரவிந்த், பிரியா மற்றும் குட்டி கமல், சிரித்துக்கொண்டும் ஒளிந்து விளையாடிக் கொண்டும் இருந்தனர். அவர்களின் சிரிப்பு மேகம் வரை துளசிக்கு கேட்டது. துளசி மெதுவாக பூங்காவில் இறங்கியது. அதன் வருகையை பார்த்ததும் குழந்தைகள் பேச்சற்று போனார்கள். வெள்ளை சிறகுகளுடன் மின்னும் ஒரு குதிரையை அவர்கள் இதற்கு முன் பார்த்ததில்லை. கமல் மெதுவாக கையை நீட்டி துளசியின் மிருதுவான முகத்தை தொட்டான். துளசி தனது தலையை ஆட்டி அன்பை காட்டியது. குதிரையும் மிட்டாய்களும். பிரியாவுக்கு துளசியின் பளபளக்கும் பிடரியின் மீது ஆசை. அவள் தன் பாக்கெட்டில் இருந்த சில சர்க்கரை மிட்டாய்களை எடுத்து, "நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் துளசி, இந்த கேண்டீஸ் சாப்பிடுவாயா?" என்று கேட்டாள். துளசி தனது உதட்டால் மெதுவாக மிட்டாய்களை எடுத்துக்கொண்டது. "எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கிறாயா?" என்று அரவிந்த் கேட்டான். துளசி சிரித்தது போல சத்தம் எழுப்பியது. துளசி உடனே தனது சிறகுகளை விரித்தது. "என்னுடன் சவாரி செய்ய விரும்புகிறீர்களா?" என்று கேட்பது போல குழந்தைகளை பார்த்தது. குழந்தைகள் உற்சாகமாக கத்தினார்கள். அரவிந்த் முன்னால் ஏறிக்கொண்ட, பிரியாவும் கமலும் பின்னால் அமர்ந்து கொண்டனர். துளசி மெதுவாக தன் சிறகுகளை அசைத்து பூங்காவை விட்டு வானத்துக்கு பறந்தது. மேக சவாரி. அவர்கள் மேகங்களுக்கிடையே பறந்தார்கள். வெள்ளை பஞ்சு போன்ற மேகங்களை அவர்கள் கைகளால் தொட்டார்கள். கீழ் உலகம் ஒரு சிறிய வரைபடம் போல அழகாக காட்சியளித்தது. "பார், நமது வீடு ஒரு பொம்மை போல இருக்கிறது" என்று பிரியா கத்தினாள். அவர்கள் வானவில்லின் வழியே கறந்து சென்றபோது துளசியின் சிறகுகள் மேலும் பிரகாசித்தன. குழந்தைகள் சந்தோஷத்தில் ஆரவாரம் செய்தனர். 5 நிமிடங்கள் வானத்தில் பறந்த பிறகு துளசி மெதுவாக அவர்களை பூங்காவிற்கு அருகே பத்திரமாக இறக்கிவிட்டது. "நன்றி துளசி" என்று குழந்தைகள் ஒருமித்து சொன்னார்கள். துளசி கனிவுடன் தன் தலையை அசைத்துவிட்டு, "நாளை மாலை மீண்டும் வருவேன்" என்று சொல்வது போல வானத்துக்கு பறந்தது. அன்று முதல் அரவிந்த், பிரியா மற்றும் கமல் ஒவ்வொரு மாலை வேளையிலும் துளசியின் வருகைக்காக காத்திருந்தனர். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கிடைத்த சிறந்த மற்றும் அழகான நண்பன் அதுதான் என்று அறிந்தனர்.